ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். பிளே ஆஃப் ஒன் குவாலிஃபயர் 1 மஜாவா முடிஞ்சிருக்கு. ஆந்தைய பிடிச்சி திருப்பி கூட்டு வந்திருக்கோம். ஆமா, ஜாலியா இருக்காரு. ஆமா, ரொம்ப ஜாலியா இருக்கேன். எங்களுக்கு ஜிடி மட்டும் வேணாம் ஃபைனல்ஸ்க்கு. ஏன் ஜிடி தான் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. பெருசாடி போனாங்க அடிச்சா. ஓஹோ, ஜிடி சரி சரி சரி. ஜிடி ஃபைனல்ஸ் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் எடுத்துருங்க, சரியா போயிடும். அது அஹமதாபாத்ல தானே ஃபைனல்ஸ். ஆமா ஆமா ஆமா. சோ ஜிடிக்கு அப்பர் ஹேண்டா இருக்கும் அங்க போனா. ரைட். ஓகே கைஸ், ஆல்சோ பிளே ஆஃப் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு புது கெஸ்ட் வராங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆமா. So we have a guest from out of the world, out of the universe னு கூட சொல்லிரு பேசாம. ஆமா, out of நான் ஆன் மிஷன். So அவர் எனி டைம் நம்மள ஜாயின் பண்ணலாம். வந்துட்டாரு ஏன் நாளைக்கு. ஹாய் ப்ரோ, சுனிதா வில்லியம்ஸ் எப்படி இருக்காங்க? ஹாய் गाइस. ஹாய் गाइस, நான் உங்கள் தேவா. இதான் என் தம்பி. ஓன் தம்பியா? ஓகே சரி, நம்ம வளவலாம் கொலவலான்னு பேசாம இந்த மேட்ச் மாதிரி டக்குன்னு ரிவ்யூ முடிச்சிருவோம். கரெக்ட் தான். ஸோ நேற்று ரெண்டு பேர் வந்து பஞ்சாப் தான் வின் பண்ணும் அப்படின்றவங்க ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. இந்த ரெண்டு பேர் இங்க தான் இருக்கானுங்க. ஆமா ஆமா. இப்போ என்ன தைரியத்தை சொன்னீங்க சொல்லுங்க. இல்ல, we believed ஸ்ரேயாஸ் ஐயர் will do something. ஸ்ரேயாஸ் வருவான்னு தெரிஞ்சியும் நீங்க அப்படி சொன்னது தப்பு தான் நினைக்கிறேன். இல்ல இப்போ சொல்றோம், ஃபைனல்ல வந்து பஞ்சாப் வர வாய்ப்பு இருக்கு. யாரு கம்மிதான். இல்ல பஞ்சாப் ஃபைனல் வருது. திருப்பி ஆர்சிபி பிபிகே ரீமேட்ச் நடக்குது. பிபிகேஎஸ் ஆக்சுவலி லீக் மேட்சஸ் ரெண்டுமே பஞ்சாப் தானே ஜெயிச்சாங்க. ஒன்னு பஞ்சாப் ஒன்னு ஆர்சிபி. ரெயின் அஃபெக்டட் மேட்ச் பஞ்சாப் ஜெயிச்சாங்க, அதுவும் இருக்கு. பஞ்சாப் ஜெயிச்சது சின்னசுவாமியில, அதுவும் இருக்கு. ஆமா. ஆனா இந்த மேட்ச் சின்னசுவாமியில நடக்கடா. அதான் நம்ம எல்லாம் பேசுறது விடுவோம். ஆந்திரி ப்ரோ, நீங்க சொல்லுங்க, how are you feeling? நீங்க இந்த மேட்ச் பத்தி பேசுங்க as a fan. வேற நான் நினைச்சேன் ஒரு டஃப் ஃபைட்டா தான் போகும்னு நினைச்சேன். நான் பவுலிங் எடுத்ததே தப்புன்னு நினைச்சேன். ஆனா தயாலு, புவி, ஹேசல்வுட் மாஸ் காட்டிட்டாங்க. சுயர் சர்மாலாம் அப்படி போடுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவனே எதிர்பார்க்க மாட்டான். எஸ் தயாலுக்குலாம் நான் பார்த்தது இல்லை. ஐயா கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் ஹேசல்வுட்டோட கம்பேக் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா திருப்பி அவன் இருப்பானா போயிடுவானான்னு தான் எனக்கு தெரியல. கப் வாங்கி கொடுத்துட்டு தான் போவான் உங்களுக்கு. ஓகே. அப்புறம் அந்த லியம் லிவிங்ஸ்டன் பஞ்சாப் ஜெயிக்கும் அதுக்குள்ள நான் ஆர்சிபி கப் வாங்கி கொடுத்துட்டு போறேன்னா காலையில பேசிட்டே இருக்கேன். அவன் சொல்லல, நீ தான் சொல்லிருக்க. அவங்க ஆறுதலா சொன்னேன்டா. ஏன்டா எனக்கு அந்த லிவியன் லிவிங்ஸ்டனை விட்டுட்டு நுவான் துஷாரா ஆடினா நல்லா இருக்கும்னு தோணுது. நான் சொல்லிட்டேன், நம்ம கூட்டு போறது ஒண்ணுதான். ஒரு பேட்டர் ஒரு பவுலர் ஒரு பிளேயர் ஷார்ட்டா போயிட்டு இருக்கோம். சத்தியமா ப்ரோ, எனக்கு அவன் என்ன பண்றானே தெரியல. எதுக்கு அவன் திருப்பி 11ல இருக்கானே தெரியல. ஹேசல்வுட் இல்ல, சோ அவனுக்கு இடம் இருந்துச்சு. ஹேசல்வுட் வந்துட்டான். திருப்பி நுவான் துஷாரா போனா அவனுக்கு இடம் இல்ல. இல்ல அவன் தெரியல, அவன் இங்கிலாந்து ஸ்குவாட்லயும் இல்ல. அவன் ஐயோ சாவடிக்கிறான். அதேதான். நல்ல வேலை சால்ட் ஸ்குவாட்ல இல்ல, அவனும் போயிருப்பான். சால்ட் எல்லாமே 400 வச்சிருக்கானுங்க. ஓகே, புதுசா ஆரோக்கியராஜ் வந்திருக்காரு. அவர் பேச ஆரோக்கியராஜ் அதான் பேசிட்டோம். வணக்கம். சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும். மேட்ச் எப்படி போச்சு? பார்த்ததே இல்ல, ஸ்கோர் கார்டு தான் பார்த்தேன். ஏதோ உனக்குன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து ஒருத்தன் பாவம் கூப்பிட்டா
நீ என்னடா அனலிஸ்ட் சாந்தே ப்ரோ, உங்க தம்பியை ட்ரெயின் பண்ண மாட்டீங்களா அதுக்கெல்லாம்? அடப்பா தம்பின்னு ரிவீல் பண்ணிட்டீடா. பெரிய reveal. குடும்பத்தோட கொடுத்த போறானுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க. யோசிச்சு பாருங்க, ஆந்தைக்கு தம்பி ஏலியன். ஏல ஆரம்பிக்குது, அவ்வளவுதான் மேட்ரு. அதான். சரி, அதான். ஓ. சோ இப்ப அதான் இவங்க ஃபைனல் போறாங்க. சரி, குவாலிஃபயர் 2 போற நிலைமை நினைச்சாதான் எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இல்ல, இவங்க qualifier மேட்ச் two எங்க tough எங்க fight ஆ தோத்தாங்க இருக்கும். அப்படின்றது சொல்லுங்க. டாஸ்லியா குவாலிஃபயர் யார் 2ல இருக்கணும்? மும்பை வந்தா நல்லா இருக்கும். மும்பைக்கும் பஞ்சாபுக்கும் நடந்து மும்பை வந்தால மும்பை தான் வரப்போகுது. என்ன வரும்? சிடி இருக்கிற நிலைமைக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வேணா வச்சிருக்கானா? ஆசிஸ் நேரா மட்டும் தான் வச்சிருப்பான். நேத்து நாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்போ 4 பேர் 100% மும்பை குவாலிஃபயர் 2 போகுதுன்னு ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு 6 பேர் சேர்ந்து சொல்லு. யாருக்குன்னா ஜிடி வரும்னு நம்பிக்கை இருக்கா? ஒரு 10% சான்சஸ் என்ன கொடுக்குறீங்களா? ஜிடியா இல்ல ப்ரோ. சிஎஸ்கேவே அடிச்சிட்டானுங்க. சரி, மும்பை ஃபைனல்ஸ் யார் ஜெயிப்பான்னு கெஸ் பண்ணலாம். ஆர்சிபி போக இருக்கட்டும். அது பஞ்சாப். ஈசாலா கப் நம்புதே. அது ஃபேவரட் கப்பாமதே வேணாம். ஆர்சிபி ஜெயிக்கும், அதோட நிறுத்திப்போம். ஜெயிச்சாலும் ஈசாலா கப் சொல்லிப்போம். நான் மும்பை. ஓஹோ, நான் பிபிகே. பண்றாங்க. நான் பஞ்சாப். குணவான். நான் ஆர்சிபின்ட்டேனே. ஓ, சொல்லிட்டியா தலைவரே? நீங்களும் ஆர்சிபி தானே? மும்பை மும்பை. ஆல்வேஸ் ப்ரோ. 2 ஆர்சிபி, 2 மும்பை, 2 பஞ்சாப். அற்புதம். அண்டர் வாட்டர்ல இருந்து ஸ்பேஸ் ஆனா இப்ப கூட குஜராத் டைட்டன்ஸ் 6ல ஒரு சான்ஸ் கூட கொடுத்துறாங்க. இது பாவம். கடைசியில ட்விஸ்டடா டே அப்படின்ட்டு வந்துருவானுங்க பாருங்க. வந்தாங்கன்னா சந்தோஷம். அண்டர் டாக்னு நம்ம அப்புறம் நம்மளே அதை பத்தி பேசுவோம். ஜிடிக்கு அந்த பட்லர் பிக் ப்ளோ. ஆமா, அது இல்லாம அவங்க டாப் ஆர்டர் விக்கெட்ஸ் டக்கு டக்குன்னு விட ஆரம்பிச்சிட்டானுங்க. எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்போஸ் பண்ணிட்டான்றதோட அவங்களே வந்து ரன் எக்ஸ்போஸ் பண்ணது எந்த டீம்? அட்டாக்கிங் போறாங்க. டிசி. எஸ், டிசி. சோ இந்த மேட்ச் பத்தி வேற என்ன பேசுறதுக்கு இருக்கு? கைல் ஜேமிசனோட பவுலிங் சூப்பரா இருந்துச்சு. ஹர்ஷதீப் தான் நடுவில் வந்து கெடுத்து விட்டான். நான் ஹர்ஷதீப் பாம்புடுவான்னு நினைச்சேன். கடைசியில ஜேமிசன் வந்து பாம்புட்டு இருந்தான். அவனும் ஒரு தான் உமர் ஜாய் நல்லா போட்டான். ரன் கொடுத்தாலும் உமர் ஜாய் நல்லா போட்டான். ஆனா விராட்டுக்கு ஒன்னேனுதான், கைல் ஜெமிசன் விராட் விக்கெட் எடுத்துட்டு மெய்டன் போட்டோன்னே WTC 2021 ஃபைனல் வைப்ஸ் போயிட்டானுங்க. பல பேர் 2019 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் வைப்லாம் போனானுங்க. சரி, சோ இந்த மேட்ச் பிளேயர் பிக் ரொம்ப மட்டமா போச்சு. பிக் பண்ண எவனோ ஒண்ணு ஆடினவே நல்லா ஆடு. ஆமா, நாங்க 4 பேர் பிக் பண்ணியிருந்தோம். பிக் பண்ணியிருந்ததுல எனக்கு தெரிஞ்சு எவனுமே ஒழுங்கா பண்ணல. கேட்ச் பிடிச்சதுக்கு வந்து என்னோடதுல பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஆமா, அப்ப எனக்கு வந்தா குருநாள் பாண்டியா பாயிண்ட் பிடிச்சி கேட்ச் பிடிச்சான். ஒரு கேட்ச் தான்டா பிடிச்சான். அவனும் ஒரு கேட்ச் தான்டா பிடிச்சான். 2 கேட்ச். ப்ரோ 3 கேட்ச் ப்ரோ. 3 நான் செலக்ட் பண்ண மேட்ச் முழுக்க கதறிட்டே இருந்தான். கோலிதான் கோலிக்கு. ஆனா அவனால அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாதான் அவனுக்கு இது பண்ணுவானுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு என்ன வன்மமா இருந்தான். ஒரு விக்கெட் என்னமோ அது 250 சேஸ் பண்றதுல விக்கெட் போன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அதே 250 சேஸ் பண்றேன்னா விக்கெட் போனாதானே நல்லது. அவன் 6 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு. இல்லப்பா அவன் இருக்கணும்ப்பா. 250 சேஸ் பண்ணும்போது கோலி இருக்கணும்ப்பா. அவன் ஒரு 50 அடிச்சிட்டு போவான். எத்தனை பால்ல ப்ரோ? லாஸ்ட் 3 மேட்ச் பாரு ப்ரோ, ஸ்ட்ரைக் ரேட் 200. லாஸ்ட் 3 மேட்ச் மட்டும் தான். இல்ல ஹை சேசஸ் பண்ணும்போது கோலி கண்டிப்பா ஒரு எண்ட்ல தேவை. சரி சரி, ஓகே. நம்ம தலைவன் சுயாஷ் சர்மா இன்று மேன் ஆஃப் தி மேட்ச் ஜெயித்து விட்டான். ஓகே, சரி, வேற யாரும் இல்ல. அவனும் திக்வேஷ் ராத்தி மாதிரி ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணா நல்லா இருக்கும். அதான் எதுக்கு நல்லா தானே போயிட்டு இருக்கு.
அடுத்து ஒரு ஆமா. ஃபைல் கட்டுறதுக்கா? ஆமா, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேக்குறது, அவுட் ஆஃப் கான்டெக்ட் தான். ஆசனா வந்து ஒரு இது வச்சிருக்காரு, வந்து கேப்டனுக்கு வேலையே வந்து பவுலருக்கு மரியாதை கொடுக்காம இது பண்றதா, எல்லாரும் முன்னாடியும் மானத்தை வாங்குறான் அப்படின்றாரு. அத பத்தி உங்களுக்கு கருத்து என்னன்னு கேட்டுக்கலாமா? யாரு, எந்த கேப்டன்? திக்வேஷ் வந்து மன்கட் பண்ணாலடா, ஆ அது நாட் அவுட் தான். ஏன்னா பவுலிங் ஆக்ஷன் பினிஷ் பண்ணிட்டு வந்து ஸ்டம்ப் அடிச்சான். ஆனா அத வந்து அம்பையர் பார்க்கல. அம்பையர் வந்து அவுட்னு சொல்லிட்டான். அது வந்து ஆக்சுவலா அது நாட் அவுட். ஆனா என்ன மேட்டர்னா, இவன் பண்ட் வந்து வேணான்ட்டான்ல. ம். அது இல்லையா, அது வந்து நாட் அவுட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பண்ட் இல்ல, இல்ல, வித்ரா இல்ல, இல்ல. பண்றதுக்கு முன்னாடியே நாட் அவுட் இல்ல இல்ல கொடுத்தாங்க. இல்ல அவுட்னா இல்ல நாட் அவுட் அவுட் அது. இல்ல, டிசிஷன் வந்து நாட் அவுட் தான். அது இல்ல இல்ல withdraw அவுட் பண்ணதுனாலடா. பந்த் விட்டதுனால பந்த் வேணாம்னு சொன்னதால நாட் அவுட் கொடுத்தாங்க. அதனால வந்து அப்படியா? ஆஸ்டனா வந்துட்டு இப்படி பவுலர் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுவாரு, டாக்டிக்கலி இட் இஸ் ரைட். ஒரு கேப்டனா வந்து இப்படி மானத்தை வாங்குறாரு, ஒரு பவுலரோட மானத்தை இத்தனை பேர் முன்னாடி அப்படின்னு சொல்லி பேசுறாரு. கரெக்ட் தானே? இதோட ஒரே ஆன்சர் என்னன்னா, அது திக்வேஷ் ராத்தி இருக்கிறதால மட்டும்தான் அப்படி பண்ணான். வேற எந்த பவுலரா இருந்தாலும் அப்படி பண்ணிருக்கோம். ஆமா, ஏன் திக்வேஷ் ராத்தினால மட்டும் என்ன? ஆல்ரெடி ஃபைன் கட்டிட்டான், டீமேட் பாயிண்ட் வாங்கிட்டான். இது என்ன புதுசா ரீசெட் தானே ஆக போகுது இப்போ? ஆல்ரெடி இருக்கிறது அவங்க கிட்ட 10 லட்சமோ 15 லட்சமோ அதையும் கொடுத்துட்டு என்ன பண்றதுன்னு விட்டுறான். எனக்கு தெரிஞ்சு அதான் திக்வேஷ் ராத்திக்கு இப்ப தெரிஞ்சு எனக்கு ஆட்டிடியூட் கிளாஸஸ் மட்டும் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஆட்டிடியூட் ட்ரைனிங் இல்ல, அது கேப்டனோட டெசிஷன் தம்பி. அப்ப வந்து ஒருத்தர் 7ஆம் நம்பர் ஜெர்சி போட்டிருக்காரு வந்து டெஸ்ட்ல ஏன்னு பார்த்தோம்லாம் திருப்பி கூப்பிட்டாரு ஒரு வாட்டி. உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் லைக் பிஹேவியர். விக்கெட் எடுத்தவொடனே வெளியே போறோம்னா வெளியே திருப்பி கூப்பிடுறதெல்லாம் அது ஸ்போர்ட்ஸ்மேன் லைக் பிஹேவியரா. அது பண்ணிட்டு பண்ணா என்ன இது? அவனும் ஒரு விக்கெட் கீப்பர் தான். வேற வேற ப்ரோ, அதெல்லாம் வேற வேறலாம் கிடையாது. லாஜிக் இல்லாம அவன் பேசுவான், பாத்துக்கிட்டு இருக்கணுமா? ப்ரோ வாரிஸ் அப்படியே வருது ப்ரோ, விடுங்க ப்ரோ. வாரிஸ் அப்படியே வருது சரி, அவன் வளர்த்து விட்டப்ப இப்படி பேசுறானே. இன்னொரு விஷயம் வந்து அது வேணாம், அது வந்து அடுத்து வேற கான்ட்ரவர்சி பேசிக்கலாம், இப்போதைக்கு வேணாம். சரி விடுங்க தம்பி, நீங்க அந்த சாட்ல இப்போதைக்கு போகாதீங்க. இல்ல கம்பீர் டாக்ஸ்ன்றானுங்க, நான் வேற ஒரு டாக்ஸ் பத்தி பேசினா அவ்வளவுதான் பேன் பண்ணிடுவானுங்க. தோனி டாக்ஸ் பேசுனா பேன் பண்ணுவானுங்க என்ன. கூட்டத்திலே இருக்காங்க ப்ரோ 2-3 பேரு. இருந்துட்டு போட்டு இவன் எல்லாம் நான் மதிக்கிறது இல்ல. இவன் நானே நல்லா அடிச்சேன்னா தோனி எல்லாம் வேணான்ட்டுருவானுங்க. நாளா விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த 2 பேர் இருக்காங்க, மிச்ச 2 பேர் இல்ல இல்ல அவனே கிவ் அப் பண்ணிடுவான். இப்ப சும்மா பப்ளிக்ல சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனே கரெக்ட் தான், இல்லாதது நல்லதுதான் அப்படின்ட்டுருவான். இல்லாதது நல்லதுதான், ஆனா ஆஸ் ஏ ஃபேனா ஃபேன் தான் பாத்துக்க. ஆமா, இல்லாதது நல்லதுதான், ஆனா இறங்கினா எங்களுக்கு எல்லாம் கொட்டை தெரிக்கும். நம்ம குவாலிஃபயர் 1 பத்தி பேச வந்தோம். பிளே ஆஃப் எட்டி கூட பார்க்காத ஒரு டீமோட கேப்டனை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்பவே புரிஞ்சுக்குங்க, அப்பவே புரிஞ்சுக்குங்க. வாயில இருந்தே வர வைக்கணும். ஏன்னா குவாலிஃபயர் 1 பத்தி பேச எதுவுமே இல்லடா, நல்லா ஆடினானுங்க. ஒரு இடத்துலயும் தப்பு பண்ணல ஆர்சிபி இன்னைக்கு. சரி நீங்க பிக் பண்ணுங்க, நீங்க 2 பேரும் நேத்து சொல்லவே இல்ல. அடுத்த மேட்ச் உங்களோட நாளைக்கு மேட்ச் பிளேயர் பிக். நேத்து மேட்ச்ங்கறான் ஒருத்தன். அடுத்த மேட்ச் நான் கை ப்ரோ. கை இன்னொரு டீமுக்கு ஜிடிகா ரஷீத் கான். ஓகே விடு ரஷீத் கான். வித்தியாசமா இருக்கு. அவன் எத்தனாவது ரவுண்ட் வந்து பேட்டிங் ஆடுவான்னு தெரியல. டேய் நீ பேட்டிங் மட்டும் பாக்காத, பவுலிங்கும் பாடுறா. ரஷீத் கான் பாரு நாளைக்கு ஒன் டவுன். ரைட், ஏலியன் ஆரோக்கியராஜ் சொல்லுங்க. பேசவே இல்ல அவரு. என்னோட வந்து ஆட்டிடியூடுக்கு எல்லாம் தலைவன் பாண்டியா. நானும் பாண்டியா தான் சொன்னேன். இந்த சைடு வந்து ஒரு சேஃபா சாய்ஸ் வருஷன். நானும் அதே தான் சொன்னேன். நாங்க போல்ட் கிட்ட இருந்து ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு எதிர்பார்க்கிறோம் நாளைக்கு. போல்ட் செஹர் அப் ஃப்ரண்ட் மஜாவா ஸ்விங் பண்ணி 3 ஃபார் 4 அந்த கொண்டு வரணும். இன்னைக்கு ஆடின கிரவுண்ட்ல தான் ஆட போறாங்க. ஆமா மோஸ்ட் ப்ராபபிலி இதே பிட்ச்னும் பேச்சு இருக்கு.
பேச்சுனா இதே வாய்ப்பு pitch கொடுக்க மாட்டாங்க. இருக்கு. 24 hours உள்ள சேம் பிச் கொடுக்க மாட்டாங்க. இல்ல பக்கத்து பிச் தான் கொடுப்பானுங்க. அதான் சொல்லிட்டு இருந்தானே கமெண்ட்ல கதைட்டு இருந்தான்ல. ஆமா ஆமா. அவன் பிளேயரா நல்ல பிளேயரா இருக்கான்டா. கமெண்ட்ரி மட்டும் பண்ண வேணாம்னு சொல்லுங்கடா அவனே. யாருப்பா? சரி விடு. பத்ரிநாத்தா. பத்ரிநாத் தான். பிளேயரா நல்ல bro, பிளேயர். தமிழ் கமெண்ட்ரி பார்க்காதன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கான் ப்ரோ. அதுதான் தோனி டாக்ஸன் வேணாம். மறுபடியும் அங்கதான் போகுது, விட்டுருங்க. நான் அவனை சொல்லலடா, அவன் எல்லா டீமுக்கும் சொல்றேன்டா. அதுக்கு கொடுக்கற ஒரு தமிழ் கமெண்ட்ரி நாங்க பார்த்து இல்ல இல்ல நாங்க 4 பேருமே வந்து மீட்ல தான் போட்டு ஷேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். சரி. அப்ப தமிழ் கமெண்ட்ரி மியூட் பண்ணிட்டோம். அப்பப்ப போர் அடிக்கும் போது தமிழ் கமெண்ட்ரி ஆன் பண்ணிக்கிட்டோம். மேட்ச்ல பெருசா என்டர்டெயின்மெண்ட் இல்ல, கையில கலாய்ப்போன்னு இறங்கிட்டோம். அதுல ஒழுங்கா பொறுப்பா பேசுறவன் அபினவ் முகுந்த் மட்டும்தான். எனக்கு சீக்கா பிடிக்கும். அந்த சீக்கா எனர்ஜி வேணும் ப்ரோ லைஃப்ல. சரி சரி, இப்போ அடுத்த மேட்ச் பத்தி ஏதாச்சும் சொல்லணுமா? அடுத்த மேட்ச் பத்தி வேற என்ன? பிளேயர் பிக்ஸ் நான் நேத்தே பண்ணிட்டோம். அதான் நம்ம பண்ண தப்பு. இன்னைக்கு வீடியோ கண்டென்ட் இல்லாம போயிருச்சு பாருங்க. அதான் நேத்தே கேட்டேன் இன்னைக்கே பண்றோமா அப்படின்னு. ஆமா நீங்க சரி ஓகே. இன்னைக்கு திருப்பி எல்லாரும் அந்த லிஸ்ட் சொல்லுங்க. பூனமான் ஸ்டார்ட். நான் வந்து போல்ட்டும் சாரு பண்ணணும். ஜுராசிக் ப்ரோ. நான் வந்து மிச்சல் சாட்னு சொன்னேன். இந்த பக்கம் வந்து சாய் கிஷோர். தலையெடுத்தவங்களும் பாண்டியாவும் யாரா இன்னொன்னு மறந்துட்டேன்டா. ஹாய் சுதர்ஷன். சாய் சுதர்ஷன். நான் வந்து பிரசித் கிருஷ்ணா, ஜஸ்பிரீத் பும்ரா. எல்லாம் ட்வின்னா இருக்கீங்க. அவன் ஸ்பின்னிங் ட்வின்னு, பேஸ் ட்வின்னு. நீங்க சொல்லுங்க, நீங்க திருப்பி சொல்லிருங்க ப்ரோ. நான் ரஷீத் கான் ஸ்கை. சூப்பர். ரஷீத் கான் வர்சஸ் ஸ்கைன்னு வந்து என்ன ப்ரோ பண்ணுவீங்க? ஸ்கைக்கு தான் போவோம். ஓகே ஓகே. அப்ப 6 பேர் மும்பை தான் வின்னு. அது வந்து ப்ரெடிக்ஷன் 6 பேரும் யுனானிமஸா எடுத்துட்டோம். ஓகே, அப்ப நாளைக்கு மேட்ச் கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா போதான்னு பாப்போம். இந்த மேட்சே போல இல்ல. நம்ம இது என்டர்டெய்னிங்கா போகும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அதனால போகல. நாளைக்கு மேட்ச் போகாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். பாருங்க 250 அடிச்சு சேஸ் பண்ணுவானுங்க. யார் 250 அடிப்பா? யாரு? மும்பை 250 அடி. 250 கூட அடிக்க மாட்டாங்க. ஜிடி 250 அடிப்பானுங்க, மும்பை சேஸ் பண்ணுவானுங்க. மும்பை 2 ஓவர் விக்கெட் சேஸ் பண்ணி முடிப்பானுங்க. ரோஹித் சர்மா ஒரு 100, பேஸ்ட் ஒரு 100. பேஸ்ட் இருக்கானே இருக்கான். கரெக்டா தான்டா சொன்னேன். ஏன்டா அப்படி பாக்குறீங்க? இல்லடா, ரோஹித் சர்மா 100ன்றதா கொஞ்சம் இல்ல. நாளைக்கு அங்க பட்லர் இல்ல, அங்க வேற யாரும் இல்ல. பட்லர் இல்ல, இவன் இல்ல, ரபாடா இல்ல. ஆனா ரபாடா இவன் இறக்கிடுவாங்க. வேற என்ன, கோட்ஜியை முன்னாடி இருந்து ஆடிட்டு தான்டா இருக்கான். அதான் ரபாடா இன்பிளேஸ் ஆஃப் ரபாடா தான் அவனுக்கு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல ரபாடாவா ஆடுறான், கோட்ஜியே ஆடுறான். பட்லர் இதுக்கப்புறம் வர மாட்டானோ? இன்னைக்குதான் இங்கிலாந்துல வந்து 37 ரன்னுக்கு அவுட் ஆனா. டீம் மொத்தமா 50 அடி, அவன் மட்டும் 37க்கு அவுட் ஆயிட்டான். இந்த மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது தம்பி உட்காந்து இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்ட்டு. இல்ல பேட்டிங் நல்லா போகுது. இன்ட்ரெஸ்டிங்லாம் சொல்ல மாட்டேன். ரைட்டு, ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான். கண்டென்ட் இல்லை, எங்களுக்கும் பேச போர் அடிக்குது. இந்த மேட்சை பத்தி பேச சொன்னா போர் அடிக்குது. ஸோ நாளைக்கு மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்னு எதிர்பார்ப்போம், ஹை ஸ்கோரிங்கா இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். கொஞ்சம் த்ரில்லா இருக்குன்றதே எதிர்பார்ப்போம். கொஞ்சம் ஹாரர் சேர்த்துக்கலாம். அப்படி ரொமான்ஸ் வச்சுக்கோமா? ரொமான்ஸ் அந்த கிஸ் கேம்ல இல்ல, கொஞ்சம் அம்பானி திங்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். ரொமான்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கும் அம்பையர்ஸ்க்கும். ரைட். போன மேட்ச்ல ஸ்ட்ரேஸ் ஐயர் ஏதோ ரொமான்ஸ் பண்ணிருந்தான். அம்பானி கூடயா? அம்பானி கூடயா?
அவன் ஏதோ பவுண்டரியில பேசிட்டு இருந்தாங்க, பவுண்டரியில நிற்கும் போது. அடுத்த வருஷம் வந்துடுறேன்னு கேட்டிருப்பான், நாங்க பாண்டியா அனுப்புறோம். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் நடந்திருக்கும். பாண்டியாக்கு பதிலா ரோஹித் சர்மா அமைச்சிடலாம். அப்புறம் ஈகோ கிளாஸ் ஆகுமே கேப்டன்சிக்கு. யாரு? ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா. ஸ்ரேயஸ் ஐயர் அங்க போறாங்க. ஹர்திக் பாண்டியா எங்க இருக்கு? அஸ்தா ஸ்வாப்புக்கு தானே பேசு. இல்லடா அவன் ரோஹித் சர்மா அனுப்பலாம் பாண்டியாக்கு போலான்னா. ஆமா, அப்போ ஸ்ரேயஸ் ஐயர் அங்க போயிடுவான்ல, இப்போ கேப்டன்சி கிளாஸ் வராதுல்ல. இல்ல எனக்கு புரியல. எனக்கு புரியல. பாண்டியா இங்கதான் இருக்க போறான். ரோஹித் சர்மா ஃபார் ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்வாப் நம்ம பேசுறது. ஓகே ஓகே. ஓ மும்பை கேப்டன்சியா? ஓகே. மும்பை. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நீங்க உங்களோட இது யாரு வந்து நாளைக்கு ஜெயிப்பான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. புது ஆள் தெரியல. நாங்களுமே நாளைக்கு புது ஆள் இறக்கி இருக்கலாம் போல. நாளைக்கு மேட்ச் கொஞ்சம் ஃபன்னா போய் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. இப்போ பார்க்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம். So bye guys.